வணக்கம். நான் டாக்டர் சஹாய ஜோஸ், கேஎம்எம்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எலும்பியல் துறையின் பேராசிரியர் மற்றும் துறை தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். டுடே இஸ் வேர்ல்டு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் டே. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா முடக்குவாதம். இந்த முடக்குவாதம்னா என்ன, இது யாருக்கு எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதோட சிம்டம்ஸ் என்ன, இதை நாம் எப்படி தடுக்கலாம் போன்றவற்றை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். முடக்குவாதம் ஒரு நம்ம உடம்புக்கு எதிராகவே ஒரு ஆன்டிபாடி உருவாகி இரத்தத்தில் ஏற்படும் சில மாறுபாடுகளினால் வரக்கூடிய ஒரு நோய். இது எலும்பு மற்றும் தசைகளை பாதிக்கும். அதாவது ஒரு பேஷண்ட் காலையில் தூங்கி எழும்பின உடனே எனக்கு கையில் சின்ன சின்ன ஜாயின்ஸில் எல்லாம் வலி வருது, அதே மாதிரி கையை மடக்கி நீட்டுறதுல காலையில் தூங்கி எழும்பின உடனே சிரமமாக இருக்குது, ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சிமெட்ரிக்கல் இன்வால்மெண்ட் இருக்கும், ரெண்டு கையிலையுமே பேஷண்ட்ஸுக்கு வலி வரும். இது சின்ன ஜாயின்ஸை தான் அஃபெக்ட் பண்ணணுங்கிறது இல்லை, சின்ன ஜாயின்ஸை கட்டாயம் அஃபெக்ட் பண்ணும். பட் அதே மாதிரி சைனோவியல் ஜாயின்ஸ்னு சொல்லுவோம், அதாவது முழங்கால் ஜாயின்ஸ், முழங்கால் மூட்டுகள், அதே மாதிரி இடுப்பு மூட்டு, இதை மாதிரி பெரிய ஜாயின்ஸையும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது யாரை அதிகமாக அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களை அதிகமாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் வலி இருக்குது, மைக்ரேட்டரி பாலிஆர்த்ரால்ஜியான்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் இங்கே வலி இருக்குது, ஒரு நாள் இந்த ஜாயிண்ட்டில் வலி இருக்குது, ஒரு நாள் இந்த ஜாயிண்ட்டில் வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, மைக்ரேட்டரி பாலிஆர்த்ரால்ஜியா. ஸோ இதை மாதிரி உள்ள ஃபீச்சர்ஸ் இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது எந்த வயதினரை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இளம் வயதினரையும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் வயதானவர்கள், அதாவது ஒரு 45-50 வயதானவர்களையும் இது தாக்குவதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதாவது இந்த நோயை நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுக்கிடாமல் விட்டுட்டா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கை வளையிறது, முழங்கால் மூட்டி வளையிறது, ஸோ இதை மாதிரி உள்ள சிம்டம்ஸ் வருவதற்கான பெர்மனண்ட் டிஃபார்மிட்டிஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஆரம்ப கட்டத்திலேயே இப்போ கேஎம்எம்சி மெடிக்கல் காலேஜ் மாதிரி ஒரு டெர்ஷரி கேர் சென்டருக்கு பேஷண்ட்ஸ் வரும் பொழுது நிச்சயமாக நாம் சில மெடிசின்ஸ் இதுக்குன்னு இருக்குது, டிசீஸ் மாடிஃபையிங் ட்ரக்ஸ், அதை மாதிரிப்பட்ட மெடிசின்ஸ் கொடுத்து நிச்சயமாக இந்த பேஷண்ட்ஸை அடுத்த கட்டத்துக்கு போய் பாதிப்பு ஏற்படாமல் நம்ம நிச்சயமாக அவங்கள பாதுகாக்க முடியும். ஏன்னா இப்போ முழங்கால பாதிச்சிடுச்சு அப்படிங்கிற சமயத்தில் அவங்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் கூட இதற்கு தேவைப்படும். அதுவுமே முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் சரி, இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் பல அறுவை சிகிச்சைகள் கேஎம்எம்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெற்றிகரமாக செய்யப்பட்டிருக்கு. ஸோ பல பேஷண்ட்ஸ் ரொம்ப திருப்திகரமாக போயிருக்காங்க. ஸோ பேஷண்ட்ஸ் ஆரம்ப கட்டத்தில் கேஎம்எம்சி மருத்துவக் கல்லூரி வந்தாலும் நம்மளால் அவங்கள மருந்து மாத்திரைகள் கொடுத்து ஆப்ரேஷன் அளவுக்கு செல்லாமல் பாதுகாக்க முடியும். அதே நேரத்தில் ஒருவேளை கடைசி கட்டத்தில் டிஃபார்மிட்டி எல்லாம் ஏற்பட்ட பிறகு வந்தால் கூட இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் எல்லாம் செஞ்சு இந்த பேஷண்ட்ஸை அன்றாட வாழ்க்கைகளை நம்மளால் எளிதாக்கி விட முடியும். இது போக ஃபிசியோதெரப்பி இருக்குது. ஸோ இதை மாதிரி உள்ள சேவைகள் மூலமாகவும் பேஷண்ட்ஸுக்கு ஜாயிண்ட்டில் மூமெண்ட்களை நம்மளால் கொண்டு வர முடியும். பணம் அதிகமாக செலவாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் அதிகமாக செலவாகாது. ஏன்னா கேஎம்எம்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரையில் ப்ரிவிலேஜ் கார்டு இருக்குது. அது மட்டுமல்லாமல் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் இருக்குது. மற்ற எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட டைஅப் இருக்கிறனால ஸோ இன்சூரன்ஸ் இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் ப்ரிவிலேஜ் கார்டை பயன்படுத்தி மிக குறைந்த கட்டணத்தில் உலகத்தரம் வாய்ந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம கேஎம்எம்சி மருத்துவக் கல்லூரியில் பேஷண்ட்ஸ் பெற்று பயன்பட முடியும். நன்றி, வணக்கம்.